மாநில அரசு 4 கட்சியும் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தான். சீமான் வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். எல்லா பிரச்சனைக்கும் சீமான் தேவை. ஆனா ஓட்டு மட்டும் சீமான் போடக்கூடாதா? என்ன பிரச்சனைக்கு வரலன்றத சொல்லுங்க. ஏங்க வரதுக்கு முன்னாடி அதிகாரம் உங்களுக்கு, அதாவது நான் என்ன கேட்கிறேன், உங்களை அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இது பண்ணக்கூடாதுல்ல? விஜய் எந்த பிரச்சனைக்கு நின்றாங்க? காவிரி பிரச்சனை நின்றாரா? இல்ல இந்த ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்கு நின்றாரா? நம்ம ஏர்போர்ட் கட்டாங்க அந்த பிரச்சனை நின்றாங்களா? எதுக்கு நின்றா? இப்பதானங்க வந்திருக்கிறாரு இவர் 11 வருஷம். நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு தலைவர் சொல்லுங்க. எனக்கு ஜாதி மதம் பார்த்து ஓட்டு போடுற ஓட்டு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய தலைவர் ஒருத்தர் காமிக்க பார்த்தோம். எங்கே சொன்னார் விஜய்? எந்த மீட்டிங் சொன்னார்? ஆதாரத்தை நீங்க காட்டுங்க. இங்கே தான் இருக்கிறோம். எந்த இடத்துல பேசுறீங்க? ஆதார் காட்டுங்க. உங்க கைபேசில இருந்து எடுத்து காட்டுங்க. இல்ல ஒரு நிமிஷம். இதனால இவ்வளவு ஆக்ரோஷமா சீமான் அவர்கள் ஆதரிக்க அப்படி இல்ல, அதாவது காயப்பட்டிருக்கோம். அதாவது நான் என்ன கேட்கிறேன், இப்ப வட இந்தியர்கள் வந்து இவ்வளவு தூரம் நீங்க சொன்னீங்கல்ல, இவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டா பின்னாடி யார் இந்த அரசியல் தீர்மானிப்பா? அவங்க தான் தீர்மானிப்பாங்க. உங்களோட வீட்டுக்குள்ளைக்கு நான் 10 பேர் வந்துட்டு குடி வந்துட்டு எனக்கு ஓட்டுரிமை கொடுத்துருந்தா அந்த வீட்டு யார் அபகரிக்க முடியும்? 10 பேர் அபகரிக்க முடியுமா? 2 பேர்னால முடிஞ்சிட முடியுமா? கண்டிப்பா சீமானால மட்டும்தாங்க முடியும். எந்த ஒரு லஞ்ச ஊழல் அனைத்துக்கும் சரியான தீர்வு வச்சிருக்காங்க. அவரோட வரைபாட்டு புக்கை எடுத்து அந்த ஒரு இதை எடுத்து படிச்சால எந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம் அதை விட்டு வெளியேறாது.